ஹாய் மக்களே, நம்ம இந்த வீடியோவில் வந்து ஐஓடி இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இந்த டாப்பிக்கில் என்னெல்லாம் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஐஓடினா என்னென்னு பார்க்க போகிறோம். அது ரியல் டைமில் எங்கெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க, அப்புறம் அது ஆக்சுவலாக எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத புரிஞ்சுக்க போகிறோம். ஃபைனலாக வந்து அதோட ஃபியூச்சர் ஸ்கோப் எப்படி இருக்குது, ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி, அப்புறம் ஐஓடி டெவலப்பர்ஸ்க்கு எவ்வளோ பே இண்டஸ்ட்ரியில் வந்து தராங்க அப்படின்றத ஒன் பை ஒன்னாக நம்ம பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஐஓடினா என்னது? ஆக்சுவலாக சிம்பிளாக சொல்லணும்னா, நம்ம இப்போ வந்து ஒரு 2 யூசர்ஸ் இருக்காங்க. இப்போ நான் வந்து ஒருத்தர்கிட்ட பேசணும் அப்படின்னா ஒரு வாட்ஸ்அப் மூலிமா வந்து ஒரு மெசேஜ் அனுப்புகிறேன். அந்த மெசேஜ் வந்து என்கிட்டேருந்து இன்னொரு பர்சன் வாட்ஸ்அப்புக்கு எப்படி போகும்னா இன்டர்நெட் வழியாக போகும். ஸோ நான் இன்டர்நெட் வழியாக ஒரு பர்சன்கிட்ட பேசுகிறேன். அதுவே எங்கள் ஐஓடியில் பார்த்தீங்கன்னா 2 மிஷின்ஸ் இருக்கும். ஸோ 2 மிஷின்ஸ் ஒரு டிவைஸ் ஒரு ஆப்ஜெக்ட் இது வேணால் சொல்லலாம். அந்த 2 டிவைஸ் பார்த்தீங்கன்னா ஒன்று பேசிக்கும். ஸோ அது எப்படி பேசும்னு பார்த்தீங்கன்னா இன்டர்நெட் வழியாக பேசும். ஸோ அந்த இன்டர்நெட் வந்து கனெக்ட் ஆகிருக்கும். அந்த 2 திங்ஸும் வந்து இன்டர்நெட்டில் கனெக்ட் ஆகிருக்கு. ஸோ அதனால இன்டர்நெட் வழியாக டேட்டா ட்ரான்ஸ்மிட் பண்ணி பேச முடியும். ஸோ இதுதான் இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ். ஸோ அந்த 2 ஆப்ஜெக்ட் டிவைஸ் இல்லைனா திங் வந்து இன்டர்நெட்டில் கனெக்ட் ஆகி இருக்குது. ஸோ அதுதான் இன்டர்நெட் ஆஃப் திங்ஸோட பேசிக் எக்ஸ்பிளனேஷன். இதோட சிம்பிள் உங்களுக்கு எக்ஸாம்பிள் சொன்னால் உங்களுக்கு இன்னும் தெளிவாக புரியும் ரியல் டைமில் எங்கே யூஸ் பண்ணுறாங்கன்ட்டு. ஸோ நம்ம அக்ரிகல்ச்சர் ஃபீல்ட்லேயே பார்த்துடலாம் எப்படி யூஸ் பண்ணுறாங்க அப்படின்ட்டு. ஸோ அக்ரிகல்ச்சர் ஃபீல்டில் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நமக்கு தண்ணி வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ நான் சொல்கிறத இமேஜின் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு கார்டன் இருக்குது. அந்த கார்டனுக்கு வந்து தண்ணி விடப்போ எப்படி பண்ணுவாங்கன்னா ஒரு பைப் மூலிமா அந்த பைப்பில் அங்கங்கே ஓட்டை இருக்கும். ஸோ மோட்டர் ஆன் பண்ணதும் தண்ணி வந்து அந்த பைப் மூலிமா வந்து ஸ்ப்ளிட் ஆகி அந்த கார்டனில் விழும். அதை நம்ம பார்த்துருக்கோம் நிறைய பேர். அப்புறம் அந்த மோட்டர் ஆஃப் பண்ண அப்புறம் அந்த தண்ணி வந்து நின்றுடும். ஸோ இப்போது வந்து தண்ணி வந்து நமக்கு அதிகமாக வேஸ்ட் ஆக சான்சஸ் நிறைய இருக்குது. ஸோ அப்போ அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா அக்ரிகல்ச்சர் ஃபீல்டில் வந்து அங்கே ஒரு டிவைஸ் வச்சுருவாங்க. சாயிலில் வந்து அங்கங்கே ஒரு டிவைஸ் வச்சுருவாங்க. அந்த டிவைஸ் என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா சாயிலோட மாய்ஸ்சர் லெவல் எடுத்துக்கும். ஸோ சாயிலோட மாய்ஸ்சர் லெவல் எவ்வளோ, அப்புறம் டெம்பரேச்சர், ஸோ நம்ம வெதர் கண்டிஷன் எப்படி இருக்குன்றதையும் எடுத்துக்கும். இந்த டிவைஸ் வந்து அந்த மோட்டர் டிவைஸ் கிட்டே கம்யூனிகேட் பண்ணும். ஸோ என்னோட கண்டிஷன் இப்படி இருக்குது, எனக்கு இப்போ தண்ணி வேணும் அப்படின்னு அந்த மோட்டர் கிட்ட சொல்லும். அந்த மோட்டர் வந்து ஆன் ஆகி தண்ணி வந்து அந்த அக்ரிகல்ச்சர் லேண்டுக்கு வந்து சப்ளை ஆகும். அப்புறமா வந்து அந்த டிவைஸ் திருப்பி வந்து தண்ணி போதும்னு அந்த மோட்டர் கிட்ட சொல்லும். அந்த மோட்டர் வந்து ஆஃப் ஆகிடும். ஸோ இப்போ இந்த 2 டிவைஸும் கம்யூனிகேட் பண்ணிச்சு. ஹியூமன் எதுவுமே இல்லாமல் ஆட்டோமேட்டிக்காக அந்த ப்ரோக்ராம் என்ன பண்ணி வச்சுருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி இந்த 2 டிவைஸும் கம்யூனிகேட் பண்ணிச்சு இல்லையா? ஸோ அதுதான் இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ். அந்த 2 டிவைஸும் எப்படி கம்யூனிகேட் பண்ணிச்சா இன்டர்நெட் வழியாக தான் கம்யூனிகேட் பண்ணிச்சு. ஸோ இன்டர்நெட் மூலியமாக தான் டேட்டா வந்து இங்கேருந்து அந்த டிவைஸுக்கு சென்ட் பண்ண முடியும். அதனால தான் அது பேர் வந்து இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ்ன்னு இருக்குது. ஸோ இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இப்போ வந்து நீங்கள் நிறைய ஸ்மார்ட் ஹோம், ஸ்மார்ட் சிட்டிலாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ அதெல்லாம் ஆஸ் யூஷுவல். ஸோ அது வேணாம். இப்போ இந்த ஸ்மார்ட் ஹோம்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரிட்ஜ் இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஒரு ஸ்மார்ட் ஃப்ரிட்ஜ். அது ஐஓடியில் என்ன பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ அந்த ஃப்ரிட்ஜில் வந்து நம்ம ஐட்டம்ஸ் வாங்குகிறோம் இல்லையா, அந்த ஐஓடி டிவைஸ் வச்சு நம்ம என்ன பண்ணலாம்னா லைக் அகெயின் வந்து அந்த டிவைஸில் வந்து நிறைய சென்சார்ஸ் இருக்கும்னு வச்சுக்கோங்க. ஸோ அதை நம்ம ஃப்ரிட்ஜை ஸ்கேன் பண்ணிகிட்டே இருக்கும். நம்ம என்ன மாதிரி பொருட்கள் வாங்குகிறோம் அப்படின்றத ஸ்கேன் பண்ணிகிட்டு இருக்கோம். அதனால் அதுக்கு தெரியும் நமக்கு எப்போ என்ன தேவை அப்படின்ட்டு. அதாவது இப்போ ஒரு மில்க் நீங்கள் வாங்குறீங்கன்னா, ஸோ வெனஸ்டே நீங்கள் மில்க் வாங்குறீங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு மில்க் இல்லைன்னா ஆட்டோமேட்டிக்காக அதனால் ஆர்டர் பண்ண முடியும் மில்க். ஸோ மில்க் ஆட்டோமேட்டிக்காக ஆர்டர் ப்ளேஸ் ஆகிடும். ஸோ நீங்கள் மறக்க மாட்டீங்க, ஸோ மில்க் வாங்க வந்துடும் அப்படின்ட்டு. இது ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் தான். இது மாதிரி எல்லா ப்ராடக்ட்ஸும் பண்ண முடியும்னு சொல்கிறாங்க ஃபியூச்சரில். ஸோ எல்லா ப்ராடக்ட்ஸும் வேறு மாதிரி இருக்கும். ஒரு பாட்டில் தான் இப்போ நம்ம எல்லாமே வாங்குகிறோம். ஸோ எல்லாமே ரீட் பண்ணி உங்களுக்கு எது வேணுமோ அதை அமுச்சிட்டே இருக்கும். ஸோ ஃபாரின் கண்ட்ரீஸில் இது ரொம்ப ஈஸி. ஸோ வந்து நம்ம எல்லாம் பேக்கடு ஐட்டம்ஸ் அங்கே நிறைய வாங்குவாங்கன்னா ஈஸியாக வந்து அதை ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிடும் ஆட்டோமேட்டிக்காக. ஸோ இப்போ வந்து உங்களுக்கு ஓரளவுக்கு நல்லாவே ஐடியா கிடச்சிருக்கும் ஐஓடி பற்றி நான் நினைக்கிறேன். ஸோ வேறு சில எக்ஸாம்பிள்ஸும் நான் சொல்கிறேன் போக. ஸோ ஆக்சுவலாக எப்படி இருக்காதுன்னு கொஞ்சம் டெக்னிக்கலாக பார்த்துடலாம். ஆக்சுவலாக நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு டிவைஸ் வந்து அந்த சாயிலோட மாய்ஸ்சர் லெவல் இல்லைனா வந்து டெம்பரேச்சர்லாம் வந்து ரீட் பண்ண முடியும்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? ஸோ அந்த டிவைஸஸ்லாம் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா ஒரு சென்சாராக இருக்கலாம், இல்லை அந்த டிவைஸில் வந்து நிறைய வந்து ஹார்ட்வேர் ரிலேட்டடாக இருக்கும். எம்பெடட் ப்ரோக்ராமிங்லாம் பண்ணியிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ராஸ்பெரி பை இல்லை அட்ரினோ மாதிரி டிவைஸ் அங்கே யூஸ் பண்ணி அந்த டேட்டாவை கலெக்ட் பண்ணுவாங்க. அந்த கலெக்ட் பண்ண டேட்டாவை நம்ம இன்டர்நெட் மூலிமா அனுப்பணும் இல்லையா? ஸோ ஒரு டிவைஸ் வந்து இன்னொரு டிவைஸ்க்கு அனுப்பணும். அதனால் அங்கே வந்து கனெக்டிவிட்டிக்கு லைக் ஒய்ஃபை, ப்ளூடூத் இல்லைனா ஈத்தர்நெட் அது மாதிரி ஏதாச்சும் ஒரு வழியாக வந்து அதை அனுப்புகிறாங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த கலெக்ட் பண்ண டேட்டாவை வந்து நம்ம ப்ராசஸ் பண்ணணும். அதாவது வந்து இந்த சாயில் மாய்ஸ்சர் லெவல் இவ்வளோ இருந்தால் எனக்கு தண்ணி ஆன் பண்ணு, மோட்டர் ஆன் பண்ணுறதை நம்ம கண்டுபிடிக்கணும் இல்லையா? ஸோ அதுதான் டேட்டா ப்ராசஸிங் பார்ட் வருது. அங்கே வந்து அந்த விஷயத்தை பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் இப்போ அந்த லைக் எப்போ வந்து தண்ணி வந்து நமக்கு சப்ளை பண்ணுவோம், எப்போ தண்ணி கட் பண்ணுவோம், எவ்வளோ யூனிட் ஆஃப் தண்ணி வந்து அங்கே யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு டேஷ்போர்ட் மாதிரி ஒரு இடத்துல நம்ம பார்க்கணும் இல்லையா? ஃப்ரண்ட்டில் யூசர் இன்டர்ஃபேஸில் பார்க்கணும். ஸோ அதுக்கு வந்து யூசர் இன்டர்ஃபேஸ் ரெடி பண்ணுவாங்க. இது மாதிரி பல விஷயங்களை சேர்த்து தான் வந்து ஒரு ஐஓடி ப்ராஜெக்ட் பண்ணுறாங்க.
இந்த ஐஓடி ப்ராஜெக்டோட ரெவன்யூ பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ரெவன்யூ 2017 100 பில்லியன் வந்து ரீச் ஆகிடுச்சு. ஸோ பல வருஷங்கள் ஐஓடி நிறைய ப்ராஜெக்ட்ஸ் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க, நிறைய யூஸ் கேஸில் நல்லாவே யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இருந்தாலும் ஃபியூச்சர் ஸ்கோப் வந்து நல்லா தான் போக போகுது. ஸோ ஃபியூச்சரில் அப்புறம் எப்படி வந்து ஸ்கோப் அதிகமாக இருக்குன்னு சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து இப்போ ஐஓடி ப்ராஜெக்ட்ஸில் வந்து ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குது கொஞ்சம். ஃபார் எக்ஸாம்பிள் நிறைய டிவைஸ் சென்சார்ஸ்லாம் யூஸ் பண்ணுறாங்க இல்லையா, அந்த சென்சார்ஸ் அதெல்லாம் வந்து ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குது. ஸோ இப்போ வந்து ஹார்ட்வேர்லேயும் வந்து டெக்னாலஜி இம்ப்ரூவ் ஆகிட்டே இருக்குது. ஸோ ஹார்ட்வேரோட காஸ்ட் கம்மியாகுது, அதில் சூப்பர் டெக்னாலஜிஸ் வருது. அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா இன்டர்நெட் சைட்லையும் வந்து உங்களுக்கு 5G வரப்போகுது. ஸோ இந்த மாதிரி அந்த சைட்லையும் வந்து உங்களுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிட்டுருக்கு. சாஃப்ட்வேர் சைட்லையும் வந்து உங்களுக்கு செம்ம இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிட்டுருக்கு டெக்னாலஜி டே பை டே. ஸோ அதனால் ஐஓடி ப்ராஜெக்டோட காஸ்ட்டும் கம்மியாகுது, பல விஷயங்கள் அதில் பண்ண முடியுது. ஸோ அதனால் அது ஸ்கோப் வந்து ஃப்யூச்சரில் நல்லாயிருக்கு. அதனால பார்த்தீங்கன்னா 2025 அதோட மார்க்கெட் ரெவன்யூ வந்து 1.6 ட்ரில்லியன் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இயர் ஆன் இயர் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்குது இந்த மாதிரி மார்க்கெட் ரெவன்யூ. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பல ஃபீல்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க ஐஓடி. சில எந்த ஃபீல்ட்ஸில் நீங்கள் எந்த ஃபீல்ட்ஸ்லாம் சொல்கிறீங்களோ எல்லா ஃபீல்ட்ஸும் ஐஓடி ப்ராஜெக்ட் மோஸ்ட்லி யூஸ் பண்ணுறாங்க. மேனுஃபேக்சரிங்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ ஷேர் இருக்குது பாருங்கள், அவ்வளோ பர்சன்டேஜ் யூஸ் பண்ணுறாங்க அங்கே. ஸோ லாஜிஸ்டிக்ஸ் வந்து உங்களுக்கு இப்போ ஷிப்பிங் பண்ணுறாங்க இல்லையா, ஒரு கண்டெய்னர் மூலிமா நம்ம பொருள்லாம் வந்து ஷிப்மெண்ட் பண்ணுறப்போ ஆட்டோமேட்டிக்காக நம்ம பொருளை வந்து அது அடுக்கி வைக்கும். அந்த மாதிரி பல யூஸ் கேஸஸ் இருக்குது. உங்களுக்கு இன்னும் ப்ராஜெக்ட் ஐடியா வேணும், எனக்கு இன்னும் கொஞ்சம் எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னு எதிர்பார்த்தீங்கன்னா, நான் மேனுஃபேக்சரிங்கில் என்ன பண்ணுறாங்கன்றதை சொல்கிறேன். ஸோ இப்போ மேனுஃபேக்சரிங்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய மிஷின்ஸ் இருக்கும், பெரிய பெரிய மிஷின்ஸ் இருக்கும். மேனுஃபேக்சர் பண்ண ஒரு ஆட்டோமொபைல் பார்ட்ஸோ ஏதோ மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த அந்த மேனுஃபேக்சரிங் பண்ணுற மிஷின் இருக்கு இல்லையா, அந்த மிஷினோட ஹெல்த்தை வந்து ஐஓடி ப்ராஜெக்டில் கண்டுபிடிப்பாங்க. இந்த மிஷின் ஹெல்த்தியாக இருக்கா, இந்த மிஷின் வந்து எவ்வளோ ஹீட்டுக்கு ஆனப்புறம் வந்து அது வந்து வேலை செய்யாமல் போகுது, இல்லை என்ன ரீசன்னால வேலை செய்யாமல் போகுதுன்னு சொல்லிட்டு அந்த மிஷினோட ஹெல்த்தை மானிட்டர் பண்ண பல டிவைசஸ் இருக்கும். இதெல்லாம் டேட்டா அனுப்பிச்சிட்டே இருக்கும். இந்த டேட்டாவை கலெக்ட் பண்ணி அவங்க ப்ராசஸ் பண்ணுவாங்க. ப்ராசஸ் பண்ணி எங்கே டைமில் மிஷின் வந்து ஃபெயிலியர் ஆகுது, எங்கே பிரேக் ஆகுது மிஷின் அப்படின்றத கண்டுபிடிச்சிருவாங்க. ஸோ நெக்ஸ்ட் டைம் வந்து அவங்க பிரேக் ஆகிறதுக்கு முன்னாடி அந்த மிஷினை ஸ்டாப் பண்ணிடுவாங்க, இல்லை அதுக்கு என்ன பண்ணணுமோ அந்த சொல்யூஷனை அப்ளை பண்ணுவாங்க. ஸோ இதனால் வந்து ப்ரொடக்ஷனில் அவங்களால வந்து நல்ல ஒரு இன்க்ரீஸ் காட்ட முடிஞ்சது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஹியூமனோட இங்கே யூசேஜ் கம்மியாக இருக்குது. ஸோ நிறைய மேனுஃபேக்சரிங்கில் அவங்களோட ப்ரொடக்டிவிட்டி இன்க்ரீஸ் பண்ண முடிஞ்சது ஐஓடி யூஸ் பண்ணுறதுனால. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சில மிஷின்ஸ்லாம் வந்து நார்மலாக இங்கே ஒரு லொக்கேஷனில் இருக்காது. இப்போ நீங்கள் நிறைய இடத்துல பார்த்துருக்கலாம், ஒரு குவாரிக்குள்ளே மிஷின் இருக்கலாம், அங்கே சில விஷயங்கள் பண்ணலாம். ஒரு நடு கடலில் வந்து ஒரு மிஷின் இருக்கலாம். ஸோ இதோட டிவைஸோட ஹெல்த்லாம் வந்து நமக்கு ஒரு ஹியூமன் போய் அங்கே நோட் பண்ண முடியாது. ஸோ இது மாதிரி ஐஓடி டிவைஸ் மூலிமா அவங்க வந்து அந்த மிஷினோட ஹெல்த்தை வந்து ரெக்கார்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ எப்போ பிரச்சனையோ அதுக்கு முன்னாடி ஸ்டாப் பண்ணலாம், இல்லை அதுக்கு முன்னாடி அங்கே போய் அங்கே தடுக்கலாம். அதனால தான் ஸோ நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது மாதிரி எல்லா இண்டஸ்ட்ரியிலும் அதை யூஸ் பண்ண போகிறாங்க. அதனால தான் வந்து அதோட மார்க்கெட் ரெவன்யூ வந்து 1.1 ட்ரில்லியன் ரீச் ஆகும் அப்படின்றத நம்ம பார்த்தோம். அதே மாதிரி இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் என்னென்னா, ஏஷியாவில் தான் வந்து இதோட யூசேஜ் அதிகமாக இருக்க போகுது. ஏஷியா கான்டினென்ட்டில் வந்து உங்களுக்கு அந்த நம்பர் ஆஃப் கனெக்டட் டிவைஸும் அதிகமாக இருக்கும், மார்க்கெட் ரெவன்யூவும் அதிகமாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ 2017 2.8 இருந்தது, 2025 வந்து 10.9 பில்லியன் வரைக்கும் கனெக்டட் டிவைசஸ் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி இண்டஸ்ட்ரீஸ்லையும் சரி, ஸ்மார்ட் ஹோம்ஸ் அந்த மாதிரியும் இந்த மாதிரி டிவைசஸ் இருக்கும். ரெவன்யூ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 68% வந்து க்ரோத் இருக்கும். ஸோ அப்போ ஆப்வியஸாக ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி எப்படி இருக்கும் அப்படின்றது நம்மளுக்கு இம்பார்ட்டன்ட். இது பார்த்தீங்கன்னா ஜாப் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா ஐஓடி டெவலப்பர்ஸ்க்கு வந்து கண்டிப்பாக வந்து 76% வந்து சேலரி வந்து அதிகமாக இருக்கும் மற்ற ப்ரொஃபஷனல்ஸை கம்பேர் பண்ணுறப்போ அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஆல்ரெடி நிறைய ஃபீல்ட்ஸ்க்கு ஸ்கோப் இருக்குது. ஐஓடிக்கும் அதே மாதிரி ஸ்கோப் அதிகமாக இருக்கும் ஃப்யூச்சரில். இது மாதிரி வந்து யூஎஸில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ பே பண்ணுறாங்க, நெதர்லாண்ட் எவ்வளோ பே பண்ணுறாங்க டெவலப்பர்ஸ்க்குன்றதை போட்டிருக்காங்க. ஸோ ஆப்வியஸாக அந்த டெவலப்பர்ஸோட ஸ்கோப்பும் அதிகமாக இருக்கும். அந்த ஸ்கில்ஸ் வந்து வளர்த்துக்கிட்டாங்கன்னா இந்த மாதிரி வந்து பே வந்து நிறையாவே இருக்கும் அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ ஒய் ஐஓடி வந்து இவ்வளோ இம்பார்ட்டன்ட் அப்படின்றத நம்ம பார்த்தோம் அப்படின்னா, ஆல்ரெடி சொன்னால் எல்லா மோஸ்ட் ஆஃப் த டொமைன்ஸ் டிஃப்ரெண்ட் ஃபீல்ட்ஸ் இண்டஸ்ட்ரியில் யூஸ் பண்ணுறாங்க. ஒரு லாஜிஸ்டிக்ஸாக இருக்கட்டும், ஸ்மார்ட் ஹோம், டிரான்ஸ்போர்ட்டேஷன், மேனுஃபேக்சரிங், மெடிக்கல் ஃபீல்டில் எல்லா ஃபீல்ட்ஸும் இந்த மாதிரி அதோட யூசேஜ் இருக்குது. இப்போது உங்களுக்கு சொல்ல போனால் ஒரு ட்ரோன் கூட பார்த்தீங்கன்னா ஃபியூச்சரில் வந்து 2 ட்ரோன் தனியாக தானாக அது கூட கம்யூனிகேட் பண்ணிக்கிட்டு அதால் போய் இன்ஃபர்மேஷன் வந்து கலெக்ட் பண்ணிட்டு வர முடியும். ஸோ எங்கே வந்து பர்சன்ஸ் இருக்காங்கன்றது அந்த ட்ரோன் டேட்டா சேட்டலைட் கூட கம்யூனிகேட் பண்ணி ஹியூமனோட இன்ட்ராக்ஷன் எல்லாமே அது போய் டேட்டா கலெக்ட் பண்ணிட்டு வர முடியும். ஸோ அந்த அளவுக்கு ஐஓடி யூசேஜ் இருக்குது. ஸோ இப்போ நான் ஆல்ரெடி சொன்னதை வச்சு உங்களுக்கு வந்து ஏதாவது ப்ராஜெக்ட் ஐடியா தோணிருக்கும் அப்படின்றத நான் நம்புகிறேன். டெக்னிக்கலாக இன்னும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும், இந்த மாதிரி வந்து ஐஓடி வந்து ஒரு ரியல் டைம் ப்ராஜெக்ட் பண்ணி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா கமெண்ட்டில் போடுங்க. கண்டிப்பாக வந்து நாங்கள் ஆண்ட்ராய்டுக்கு எப்படி வந்து ஒரு டுட்டோரியல் வீடியோ போட்டிருந்தோமோ, ரியல் டைமாக ஒரு ஆப் எப்படி டெவலப் பண்ணுறது ஒரு டுட்டோரியல் போட்டிருந்தோம். அந்த மாதிரி வந்து நம்ம ஐஓடிக்கும் வந்து ஒரு ரியல் டைமாக ஒரு குட்டி எக்ஸாம்பிளோட ப்ராஜெக்ட் பண்ணி நான் உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு சொல்லித்தர மாதிரி ஒரு வீடியோ போடுறேன்.
வேற ஒரு வீடியோ பார்க்கலாம். தேங்க்யூ. பை.